அனுபானம் பயன்படும் முறை பத்தியம் நாளளவு தீரும் நோய்கள். இஞ்சி கிழங்கு தேனூறல் உள்பிரயோகம். நரைதிரை மூப்பு நீங்கி உடல் நலம் பெற்று பிரதிமை போலத்தான் வசித்ததாக தேரன் கூறுகிறார். நெல்லின் மாவு நெய் உள்பிரயோகம் கற்பாகும். பொன்னாங்கண்ணி இலை நெய் விட்டு வதக்கி மிளகு உப்பு சேர்த்து உணவுடன் சாப்பிட வேண்டும். உள்பிரயோகம் புளி நீக்கம் உடல் அழகுடன் நிலைக்கும். வேம்பு துளிர் முதிர்ந்த இலை இடித்து அரை பங்கு ஓமம் உப்பு சேர்த்து இடித்த பக்குவம். உள்பிரயோகம் ரோகிணி நட்சத்திரத்தில் நல்ல நாள் பார்த்து உண்ண வேண்டும். உடலுக்கு நன்மை உண்டாகும். கற்றாழை மடல் ஊறுகாய் வற்றல். உள்பிரயோகம் ரசவர்க்க பண்டங்களும் கனிகளும் புசித்தலால் ஏற்படும் நன்மை உண்டாகும். மணத்தக்காளி காய்கனி இலை வேர் ஊறுகாய் வற்றல் கறி குடிநீர். உள்பிரயோகம் திருமணத்தால் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகி உயிர் வாழ உடல் நலம் நல்கும். விழா இலை காய் பழம் பட்டை வேர் குடிநீர் கறி. உள்பிரயோகம் மரணத்தை தடுக்கும். வாட்கோரை கிழங்கு உள்பிரயோகம் முதுமையும் வருத்தமும் நீங்கி இளமை உண்டாகும். வாட்கோரை கிழங்கு உள்பிரயோகம் முதுமையும் வருத்தமும் நீங்கி இளமை உண்டாகும். அமுக்கனா கிழங்கு நகுட வேர்க்கிழங்கு சூரணம் நெய். உள்பிரயோகம் அழகு ஆயுள் உண்டாகும். கொடி வசலை இலை கறி. உள்பிரயோகம் பலம் உண்டாகும். பெருங்காளான் சமூலம் பக்குவம். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் வன்மையும் மன வலிமையும் உண்டாகும். உருளைக்கிழங்கு அபிசீத மூலம். உருளைக்கிழங்கு அபிசித மூலம் மதன காமியாதி மூலம். கிழங்கு தோல் நீக்கி அரிந்து நெய்யிட்டு வெங்காயம். உருளைக்கிழங்கு அபிசித மூலம் மதன காமியாதி மூலம். கிழங்கு தோல் நீக்கி அரிந்து நெய்யிட்டு வெங்காயம் மிளகு உப்பு முதலிய சேர்த்து பக்குவம் பண்ணி உணவுடன் உண்ண வேண்டும். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் நற்பலம் வீரியம் உண்டாகும். இது இறைச்சியை விட வன்மை பெற்றது. கல்யாண பூசணி அக்னிக்கட்டு காய் சக்கையை கறியாக உண்டும். சாற்றை சந்தன குழம்பு போல் உடலில் பூசி ஊற வைக்க வேண்டும். கல்யாண பூசணி அக்னிக்கட்டு. உள்பிரயோகம் மற்றும் வெளிப்பிரயோகம் உடல் உரம் பெற்று உறுதி பெறும். உடல் வெப்பம் குறையும். கையான் சமூலம் சூரணம் இளநீர் தேன். உள்பிரயோகம் இளநீர் 1 மாதம் தேன் 1 மாதம். இளநீர் 1 மாதம் தேன் 1 மாதம். நரைதிரை மாறும். களிப்பரட்டை சமூலம் உளுந்து தூள் மிளகு உப்பு காயம் சேர்த்து நெய்யில் வதக்கி தாளிதம் செய்ய வேண்டும். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் பிணியால் நொந்து நலிந்து போன உடம்பை தேற்றி வன்மைப்படுத்தும். சிறப்பு கற்பம் பொது கற்பம் 15 சிறப்பு கற்பம் 38. 38 ஏருக்கு முதிர்ந்த எருக்கங்கட்டை வேர் சமூலம் நல்ல தண்ணீரில் கலந்து உண்ண வேண்டும். சுக்கு நெல் அளவு திப்பிலி நெல் அளவு மிளகு நெல் அளவு கலந்து உண்ண வேண்டும். முதிர்ந்த எருக்கங்கட்டை வேர் சமூலம். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் வாத பிணி அரும் பித்த பிணி அரும் கப பிணி அரும் அழிஞ்சில் கொட்டை நல்ல தண்ணீரில் கலந்து உண்ண வேண்டும். சுக்கு நெல் அளவு திப்பிலி நெல் அளவு மிளகு நெல் அளவு. உள்பிரயோகம் ஒரு மண்டலம் வாத பிணி பித்த பிணி அரும் கப பிணி அரும் சீதேவியார் செங்கல் நீர். உள்பிரயோகம் அரை மண்டலம் நல்ல குணத்தை கொடுக்கும். கீழா நெல்லி சமூலம் அரைத்த விழுது பசுந்தயிர். உள்பிரயோகம் மேக நோயால் ஏற்படும் வெட்டை நீங்கும். சுரை கீரை கொடி பூண்டு சேர்த்து சமைக்க வேண்டும். குடிநீர். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் உடம்பை வீங்க செய்யும். நீரேற்ற பிணி போக்கும். கஞ்சா விரை பொடி மிளகு. உள்பிரயோகம் மிளகு 1 முதலாக தினமும் பெருக்கி ஒரு மண்டலம் தனுர்வாயு நீங்கும். கர்ச்சூர் பேரிச்சங்காய் காய் தேனூறல். உள்பிரயோகம் மார்பில் நொந்து கடுத்து மார்படைப்பை
செய்யும் வாயுவை நீக்கும். கடுக்காய் தோல் பொடி நல்ல தண்ணீர் உள்பிரயோகம் மாலையில் புசிக்க வேண்டும். திருவள்ளுவ நாயனார் கர்ப்பம் 300 காமாலை பிணி வராது. மகோதரம் வந்திருந்தாலும் அது சுத்தமாய் நீங்கி மகோதரம் வந்திருந்தாலும் அது சுத்தமாய் நீங்கிவிடும். பிரம்மை முதலிய பித்த வியாதிகளை போக்கும். நாணல் தருப்பை வேர் குடிநீர் உள்பிரயோகம். பித்த காங்கை சீரகம் அசன வேதி விதைப்பொடி நாட்டு சர்க்கரை உள்பிரயோகம் தினமும் புசிக்க வேண்டும். மேலுதரும் கீழுதரும் வீங்கி போய் அதிக நோவும் உபத்திரமும் நீங்கும். தேகம் கட்டுப்பட்டு பலம் உண்டாகும். ஆலம்பால் அப்போதே கறந்த ஆலம்பால் அருகங்கட்டை சமூல சூரணம் உள்பிரயோகம் 1 மண்டலம் பாண்டு புளியாரை இலை மிளகு சீரகம் உப்பு சேர்த்து துவையல் உள்பிரயோகம். விரைவாதம் மேகவெட்டை பிணி நொச்சில் இலை கொழுந்து சமன் சுக்கு பொடி சேர்த்து அடிபற்றாமல் மத்தித்து சீனி நெய் சேர்த்து கிளற வேண்டும். உள்பிரயோகம் 1 மண்டலம். கப வெப்ப சேர்க்கையால் உண்டாகும் சீத கழிச்சல் கடுப்பு தீரும். உடல் மெழுகு மழை போல் ஆகும். வல்லை கொடி இலை சமூலம் கீரை சமைக்கிறபடி சமைத்து உண்ண வேண்டும். உள்பிரயோகம் கொடி இலை சமூலம் கீரை சமைக்கிறபடி சமைத்து உண்ண வேண்டும். நொச்சை இலை கொழுந்து சமன் சுக்கு பொடி சேர்த்து அடிபற்றாமல் மத்தித்து சீனி நெய் சேர்த்து கிளற வேண்டும். உள்பிரயோகம் 1 மண்டலம். கப வெப்ப சேர்க்கையால் உண்டாகும் சீத கழிச்சல் கடுப்பு தீரும். உடல் மெழுகு மழை போலாகும். வல்லை கொடி இலை சமூலம் கீரை சமைக்கிறபடி சமைத்து உண்ண வேண்டும். உள்பிரயோகம் வெகுமூத்திரம் என்று நீரிழிவு நீங்கும். மூக்கிரட்டை சமூலம் கீரையாக பாகம் பண்ணி அல்லது குழம்பாக்க வேண்டும். உள்பிரயோகம் 1 மண்டலம். நாசியை அடைத்து சுவாசத்தை பந்தப்படுத்தும். வாத பிரஷ்டம் நீங்கும். குப்பை மேனி கீரை ஆமணக்கு நெய் கொண்டு தாளிதம் செய்ய வேண்டும். உள்பிரயோகம் கீரையாக பாகம் பண்ணி அல்லது குழம்பாக்க வேண்டும். 1 மண்டலம். வாதகப பிணியை போக்கும். தூதுவளை காய் இலை கறி வற்றல் ஊறுகாய் கீரை நெய் உள்பிரயோகம் கண்ணிலே உண்டாகும் பித்த நீர் நீங்கும். சேராங்கட்டை கொட்டை நெய் சூர்ணம் ஏகம் தேரன் கரிசல் உள்பிரயோகம் 1 மண்டலம். வாதகபம் தொந்தித்து 2 காலையும் விலங்கிட்டது போல அசைக்க முடியாதபடி செய்தும் கடினமாயும் மார்பில் கடுக்கின்ற நோய் மிகுதியாயும் இருந்தால் மரணம் உண்டாகாமல் காய சித்தி உண்டாக்கி உடல் உறுதியடையும். பனை வேர் புது பாண்டத்தில் நறுக்கி போட்டு 2 மடங்கு நல்ல நீரை வார்த்து சூரியபுடம் வைத்தெடுத்து அடுப்பேற்றி தீபாக்கினியாய் எரித்து குடிநீர் உள்பிரயோகம் காலை மாலை உச்சி என்னும் முப்பொழுதும் பருக வேண்டும். பித்த வெப்பத்தினால் உண்டான படலம் மறைப்பு காமாலை புழுவெட்டு அருகல் நீங்கும். தேற்றான் வேர் விதை பட்டை இலை கனி காய் ஊறுகாய் துவையல் பானம் குடிநீர் நெல்லி வேர் விதை பட்டை ஈர்க்கு காய் கனி வற்றால் உள்பிரயோகம் வல்லை மகோதரம் சூளைவலி மேக வெப்பம் பாண்டு பெருவயிறு மூலம் பெருபாடு வீக்கம் வெளுப்பு மூர்ச்சை வாயு முதலியவை நீங்கும். எதிர்காலத்திலும் வராமல் இருக்கும். ஏலம் ஏலரிசி ஏலம் மிளகு சீரகம் இவற்றை முறையே 1/4 அரை என்ற விகிதப்படி சேர்த்து பச்சை புனுகு கூட்டி இதற்கு 2 பங்கு பசுனை கலந்து பஞ்சில் தோய்த்து ஆக்கரானம் செய்ய வேண்டும். வெளிப்பிரயாகம் 1 நாளைக்கு 4 தடவை இரத்தம் வழிந்து வேதனை செய்யும். பீனிசப்பினி நீங்கும். ஓரிதழ் தாமரை சமூலம் பச்சை கற்பூரம் கோரோசனை நெய் சேர்த்து செய்த மருந்து பச்சை கற்பூரம் கோரோசனை நெய் சேர்த்து செய்த மருந்து புண் உள்ள இடங்களில் தடவ வேண்டும். வெளிப்பிரயோகம் மேகவெட்டையினால் தலை முகம் கண்டம் உரம் முதலிய இடங்களில் புண் உண்டாகி துர்நாற்றம் அதிகப்பட்டு இருக்கும் கபால நோய்களை போக்கும். துளசி இலை வேர் சாறு எண்ணெயுடன் காய்ச்சி முழுக வேண்டும். வெளிப்பிரயோகம் பித்தத்தை நண்பனாக்கி கழந்த வாதப்பிணி கபப்பிணி விடமித்த கபநோயாகிய சனி இவை தீரும். வில்வம் காய்கனி வேர் இலை ஊறுகாய் குடிநீர் தைலம் உள்பிரயோகம் மயக்கத்தினால் பேச்சை குளர செய்யும் நோயும் கபமும் நீங்கும். உடலுக்கு அழகையும் மாண்பையும் கொடுக்கும். வில்வம் காய்கனி வேர் இலை ஊறுகாய் குடிநீர் தைலம் வில்வம் காய்கனி வேர் இலை வில்வம் காய்கனி வேர் இலை ஊறுகாய் குடிநீர் தைலம் வில்வம்
காய் கனி வேறு இலை வில்வம் ஊறுகாய் குடிநீர் தைலம் உள்பிரயோகம் மயக்கத்தினால் பேச்சை குளர செய்யும் நோயும் கபமும் நீங்கும் உடலுக்கு அழுகையும் மாண்பையும் கொடுக்கும். கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கிழங்கு கறி வற்றல் பச்சனம் உள்பிரயோகம் வெண்குட்டம் தீரும். கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கிழங்கு கறி வற்றல் பச்சனம் உள்பிரயோகம் வெண்குட்டம் தீரும். கோரைக்கிழங்கு வராக பச்சினி கிழங்கு மாவு சர்க்கரை உள்பிரயோகம் கபத்தை போக்கும். கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கோரைக்கிழங்கு வராக பச்சினி கிழங்கு கிழங்கு கறி வற்றல் பச்சனம் உள்பிரயோகம் வெண்குட்டம் தீரும். கோரைக்கிழங்கு வராக பச்சினி கிழங்கு மாவு சர்க்கரை உள்பிரயோகம் கபத்தை போக்கும். சிறுகீரை சமுளம் மிளகு பொடி உப்பு சேர்த்து நெய் ததும்ப விட்டு பாகம் பண்ண வேண்டும். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் புத்தி கூர்மையும் உடல் பலமும் உண்டாகும். நன்னாரி சமுளம் நெய்யில் வதக்கி வறுத்து துவையல் வடகம் சிறு புளி மிளகு உப்பு நெய்யில் வதக்கி வறுத்து துவையல் வடகம் சிறு புளி மிளகு உப்பு சேர்க்கலாம். சாந்தா யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி இப்படி எழுதிட்டு வருவாங்க. நான் என்ன பண்ணேன், ஹால் டிக்கெட் பின்னாடி எழுதிடுவாங்க. பென்சில் எழுதிட்டு அந்த புக்கிலுக்கு பின்னாடி எழுதி அடிச்சு எல்லா நோட்ஸும் எழுதிடுவாங்க. பாடி ட்ரெஸ்லாம் ஒரு 10 கொஸ்டின் எது கேட்டாலும் எழுதுறது. அது எல்லாருமே பண்ணுவாங்க. எங்கள் காலேஜில் ஹால் டிக்கெட் எல்லாரும் எழுதிட்டு வருவாங்க. டக்குன்னு ஏன்னா எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் சும்மா தான் பார்க்கணும். சிறுகீரை சம்பளம் மிளகுப்பொடி உப்பு சேர்த்து இந்த வருஷம் இப்படி பண்ண முடியுமான்னு தெரில. அப்படி தான் பாஸ் பண்ணேன் கடவுள் புண்ணியத்தில். ஜீசஸ். கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கிழங்கு கறி வற்றல் பச்சனம் உள்பிரயோகம் வெண்குட்டம் தீரும். கோரைக்கிழங்கு வராக பச்சினி கிழங்கு மாவு சர்க்கரை உள்பிரயோகம் கபத்தை போக்கும். கோரைக்கிழங்கு கிட்டிக்கிழங்கு நெய் சிட்டிக்கிழங்கு கிழங்கு கறி வற்றல் பச்சனம் உள்பிரயோகம் வெண்குட்டம் தீரும். கோரைக்கிழங்கு வராக பச்சினி கிழங்கு மாவு சர்க்கரை உள்பிரயோகம் கபத்தை போக்கும். சிறுகீரை சமுளம் மிளகு பொடி உப்பு சேர்த்து நெய் ததும்ப விட்டு பாகு பண்ண வேண்டும். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் புத்தி கூர்மையும் உடல் பலமும் உண்டாகும். நன்னாரி சமுளம் நெய்யில் வதக்கி வறுத்து துவையல் வடகம் சிறு புளி மிளகு உப்பு சேர்க்கலாம். உள்பிரயோகம் கடுகு நீக்க வேண்டும். ஒரு மண்டலம் பித்தமேக வெப்ப காரக காங்கையினால் அக்குள் என்ற வாகுமூலத்தில் உண்டாகும் கெட்ட நாற்றம் நீங்கும். முத்தாமணி சமுளம் பால் குடிநீர் பாலினால் தாளித்த கர்சுண்ணாம்பை தாம்பூலத்துடன் உண்ண வேண்டும். ரெஃபரன்ஸ் தேரன் பழ உத்தாமணி சமுளம் பால் குடிநீர் பாலினால் தாளித்த கர்சுண்ணாம்பை தாம்பூலத்துடன் உண்ண வேண்டும். ரெஃபரன்ஸ் தேரன் பழ உட்பிரயோகம் சமுள சலதோடத்தினால் உண்டாகும் விடமித்த சனி சிரசையும் உடமையும் பற்றிய பிணி நீங்கும். ஆள் விழுது வேர்க்கொம்பு பாலை பருகலாம். பல் துலக்கலாம். இலையில் உணவிட்டு உண்ணலாம். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் பற்கள் அசைவில்லாமல் கெட்டிப்படும் பல் உறுதியாகும். வீடு வேர்க்கும்பு பாலை பருகலாம். பல் துலக்கலாம். இலையில் உணவிட்டு உண்ணலாம். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் பற்கள் அசைவில்லாமல் கெட்டிப்படும் பல் உறுதியாகும். உடல் உறுதிப்பட்டு வீரிய விருத்தியும் உண்டாகும். பற்கள் அசைவில்லாமல் கெட்டிப்படும். ஹால் விழுது வேர்க்கொம்பு பாலை பருகலாம். பல் துலக்கலாம். இலையில் உணவிட்டு உண்ணலாம். உள்பிரயோகம் ஒரு மண்டலம் பற்கள் அசைவில்லாமல் கெட்டிப்படும் பல் உறுதியாகும். உடல் உறுதிப்பட்டு வீரிய விருத்தியும் உண்டாகும். ஆயில் பட்டை கருமலை வேம்பு பட்டை பொடி ஒரு பழத்தை புது பாண்டத்தில் இட்டு நீர் சேர்த்து சூரியப்படம் வைத்து திரிக்கடுகு பொடி கூட்டி அடுப்பேற்றி கமலாக்கினியாய் காய்ச்சி எடுக்க வேண்டும். உள்பிரயோகம் உதய காலத்தில் தினமும் பருக வேண்டும். வாதமாகிய முப்பிணிகளும் தன்னிலைப்படும். சுரம் முதலியம். நீ சென்னையில் மட்டும் வேலை வாங்குடி. நான் சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுறேன். இன்டர்ன்ஷிப்பு சென்னையில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன். நீ வேலை வாங்க, 2 பேரும் சேர்ந்து சென்னையில் ஒரு வீடு வாங்கிடலாம். என் காசு வச்சோம் உன் காசு வச்சோம். ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஏதாச்சும் ஜீசஸ்க்கு ஏதாச்சும் சினிமா நடிக்கலாம். ஜீசஸ் படம் நடிக்கலாம். ஜீசஸ் பாட்டுக்கு நடிக்கலாம்டி. அப்படி சொல்லாதடி, நமக்கு வழி திறப்பாடி ஏசுப்பா. அப்படியே நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணி வீடு வாங்கிட்டு அப்பா கிஃப்டாக தரலாம் வாடி.
நீ சென்னையில் வீடு பாரு, நான் கன்ஃபார்மாக உனக்காக சென்னை. ஏன்னா நான் இப்போ எக்ஸாம் முடித்த உடனே அப்ளை பண்ணால் தான் எனக்கு சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் தருவாங்க. எக்ஸாம் முடிஞ்ச உடனே நான் போய் அலைவேன். நீ சொல்லு சென்னைக்கு வரேன்னு சொல்லு, நானும் சென்னைக்கு வந்துடுறேன். நீ எருமை ஏக்கடா, ஓகேவா? ஆ, சென்னைக்கு வேலை பார்க்குறியா? நானும் வரவா? ஆ, கார் வாங்கிடலாம் அட்லீஸ்ட். எனக்கு ஏன் இது திடீர்னு வருது? கேன் டாக்ஸ் ஸ்மெல் ஈவில் சம்மன் ஆர் ஹியூமன்? எஸ், டாக்ஸ் கேன் டிடெக்ட் பீப்புள் வித் புவர் இன்டென்ஷன்ஸ். This has scientific backing. They can detect changes in scent, cortisol, body language and tone of voice. This is why ஏன் எனக்கு திடீர்னு வருது? நீ கன்ஃபார்மாக சொல்லுடி, சென்னையில் வேலை பார்க்குறியா? ஜூலை 11 நீயே போய் அட்டன் பண்ணிட்டு வா. வேலை வாங்கிடுங்க சென்னையில். 2 பேரும் அம்மாச்சி கூட இருந்துக்கலாம். நான் இன்டர்ன்ஷிப் அங்கே பண்ணுறேன், நீ அங்கே இது பண்ணு, வேலை பாரு, சரியா? நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு காரும் ஒரு வீடும் வாங்கி தருவோம். சரி சொல்லுடி கடா. எப்போ போகிற? ஆ, எப்போ போகிற? ஆ, நீ ஒரு ரெஸ்யூம் மட்டும் பண்ணி கொடு, நான் டேலி காமிச்சு டொயோட்டாவில் உனக்கு வேலை வாங்கி தரேன். பாட்டி மாமா உனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்களாமே, நீ தான் போலியாமே? அம்மாவுக்கு அம்மா பாட்டி சொன்னாங்க